இன்னைக்கு வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா பிரியாணி. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக இந்த பிரியாணின்ற வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணின்ற வார்த்தையாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் அந்த ஒரு ஃபுட்டாக இருக்கட்டும், அந்த ஒரு உணவாக இருக்கட்டும், இது இப்போ வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ரொம்ப அது ரொம்ப ஒரு ஃபுல்லாக க்ளோஸ் ஆயிடுச்சு. யாரை கேட்டாலும் இப்போ வந்து ஒரு நார்மலாக காமன் மேனாக கேட்டாலும் சரி, ஒரு ஒரு செலிபிரிட்டி கேட்டாலும் சரி, ஒரு ஆக்டர்ஸை கேட்டாலும் சரி, ஒரு யாராச்சும் ஒரு பிஸ்னஸ் மேனாக கேட்டாலும் சரி, யோசிக்காம வந்து உங்களோட ஃபேவரட் ஃபுட் அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா ஒரு யோசிக்காம சொல்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி தான். ஸோ அந்த பிரியாணி பற்றி தான் அது வந்து நம்ம நாட்டு உணவா இல்லை அது வந்து வேற ஏதாச்சும் அதுக்குன்னு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கா அப்படின்ட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். பார்த்தீங்கன்னா வெளியிலாம் ஃபுல்லாக மழை வெளுத்து வாங்கிட்டு இருக்கு. நானும் வந்து பார்த்தீங்கன்னா நனைஞ்சு தான் வந்திருப்பேன். ஃபுல்லாக வெளியில இப்போ வரைக்கும் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு. இந்த பெங்கல் புயல் வந்து கரையை கடந்தாலும் இப்போ வரைக்கும் அது ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட்டாக போகல. மழை வந்து இப்போ ஏகப்பட்ட டிஸ்ட்ரிக்ட் வந்து பெஞ்சிட்டு தான் இருக்கு. பிரியாணி அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த வார்த்தையை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாட்டு வார்த்தைன்னு கேட்டிங்கன்னா அந்த வார்த்தை கூட அந்த வார்த்தையும் சரி அந்த ஃபுட்டும் சரி அது வந்து நம்மளோட நாட்டோட உணவும் இல்லை, அந்த வார்த்தையும் வந்து நம்ம நாட்டோட வார்த்தையும் இல்லை. ஸோ அந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா பாரசீகம். அப்போ அந்த காலத்துல சொல்லுவாங்கல்ல பாரசீகம், இப்போ இருக்கிற ஈரான், அதுக்கப்புறம் பெர்ஷியான்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இப்போ இருக்குது. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பாரசீகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 10th அப்புறம் 10th அந்த அந்த ஸ்டடி ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த வார்த்தை பாரசீகன்ற வார்த்தையை வந்து கேள்விப்பட்டிருப்போம். பாரசீகம் இந்த ரொம்ப டெசர்ட் பாளையம் நிறைஞ்ச அந்த பாரசீக நாட்டில் வந்து இந்த பிரியாணின்ற வேர்டு வந்து தோன்றுது. ஸோ அந்த அந்த நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து அவங்களோட பாரம்பரியமான தொழில் வந்து குங்குமப்பூ. அந்த குங்குமப்பூவை வந்து வெளிநாட்டில் விற்கிறதுக்காக வந்து பல நாடுகள் வந்து டிராவல் பண்ணுவாங்க. ஸோ அந்த டிராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல அவங்களோட ஃபுட் வந்து பார்த்தீங்கன்னா வேற நாட்டுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. அதுக்கப்புறமா மற்ற நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணின்ற வேர்டை வந்து நார்மல் ஃபுட்ல வந்து சேர்க்க ஆரம்பிச்சு அதை வந்து சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. பாரசீகம் வந்து பெர்ஷியா, அதுக்கப்புறம் ஈரான் சொல்றோம்ல. ஸோ பாரசீகத்துல இருந்து இந்தியாவுக்குள்ள வருது, சென்ட்ரல் ஏஷியா அப்படின்ட்டு இந்தியாவுக்குள்ள வருது. இந்தியாவில இருந்து பாகிஸ்தான், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த அரபிக் இந்த சேல்ஸ் எல்லாம் சொல்லுவாங்கல்ல, சேல்ஸ்மேன் இந்த வியாபாரிகள்லாம் சொல்லுவாங்கல்ல, அரபிக் வியாபாரிகள் மூலியமா வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கிற கேரளா, அப்புறம் குஜராத், அதுக்கப்புறம் மகாராஷ்டிரா. ஸோ இந்த இடத்துக்குலாம் இந்த ஸ்டேட்டுக்கெல்லாம் வந்து பிரியாணின்ற ஃபுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுது. நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது ஓகே. அதாவது வந்து ஈரான், பெர்ஷியா பாரசீகர்களுக்கு வந்து எப்படி இந்த ஃபுட்டு வந்து இந்த ஃபுட்டு வந்து எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அந்த டைம்ல வந்து அந்த காலகட்டத்தில் வந்து காட்டுல வந்து வேட்டையாடி விலங்குகளை வந்து வேட்டையாடி சாப்பிடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த மீட்டு, அதுக்கப்புறம் அந்த இறைச்சி அதுக்கப்புறம் அந்த ஃபுட்டும் சேர்த்து சமைக்க ஆரம்பிச்சாங்க. அது வந்து டெவலப் ஆக நாட்கள் போக போக அவங்க வந்து இந்த மீட்டோட இந்த ஒரு வாசனைக்காக இந்த மசாலா ஐட்டம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபுட்டு அப்படின்னு டிஃப்ரெண்டா கலந்து சமைச்சு அதுக்கப்புறம் ஒரு நாளடைவில் வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணியா வந்து தோன்றுது அவங்க இடத்துல. அந்த இடத்துல இருந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பயண தூரத்துல வந்து நமக்கு வந்து டிராவல் ஆயிட்டு அந்த ஃபுட் வந்து நம்மளோட இடத்துக்கு வந்து சேருது. நம்ம ஒரு வழக்கமா ஒரு வேர்டு யூஸ் பண்ணுவோம்ல, காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் அப்படின்ற ஒரு வேர்டை வந்து எல்லாத்துக்கும் மேட்ச் பண்ற மாதிரி நம்ம ஒரு டைலாக் மாதிரி பேசுவோம். ஸோ அது மாதிரி வந்து பிரியாணிக்கு ஒன்று இருக்கு. காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரையும் டிஃப்ரெண்டா அவங்களோட ஃபுட்டு கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி வந்து பிரியாணியை வந்து சமைச்சிட்டு இருக்காங்க. வெஜ்ஜு, நான்வெஜ், அதுக்கப்புறம் அப்படின்ட்டு ஏகப்படுது. வெஜ்ஜு, நான்வெஜ், அப்புறம் நான்வெஜ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன், மட்டன், அப்புறம் இறால்னு சொல்லுவோம்ல. ஸோ அதையும் சேர்த்து சமைக்கிற வழக்கமும் உண்டு. பிரியாணியில வந்து ஏகப்பட்ட டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரியாணி இருக்குது. பார்த்தீங்கன்னா தேங்காய் பால் பிரியாணி இது வந்து கேரளாவில் வந்து ஸ்பெஷல். அப்புறம் காஷ்மீர் ஸ்டைல் பிரியாணி, அப்புறம் திண்டுக்கல் பிரியாணி, செட்டிநாடு பிரியாணி, ஹைதராபாத் பிரியாணி, கொல்கத்தா சிக்கன் பிரியாணி, மலபார் பிரியாணி, வேலூர் பிரியாணிட்டு ஏகப்பட்ட பிரியாணி டைப் இருக்கு. ஸோ இது வந்து பிரியாணின்ற பேர் ஒண்ணுதான். ஆனா அந்த இடத்துல அந்த பிளேஸ்ல சமைக்கிற டிஃப்ரெண்டான பொருட்கள் வேற, அதுக்கப்புறம் அதோட டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வேற, அதோட ஸ்மெல் வேற, அப்புறம் போடுற இன்கிரீடியன்ஸ் வேற அப்படின்ட்டு ஏகப்பட்ட ஒரு ஒரு வேறுபாடு இருக்கு. பிரியாணின்ற பேர் ஒண்ணு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா அந்தந்த பிளேஸ்ல அந்தந்த டிஃப்ரெண்ட் டைப்ல டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ல, அப்புறம் இந்த அரிசியில டிஃப்ரெண்ட் இருக்கும் அப்படின்ட்டு ஏகப்பட்ட டிஃப்ரெண்டா நம்ம சமைச்சு சாப்பிடுவோம், நமக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிடுவோம். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அதோட பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி. ஸோ அந்த பிரியாணி வந்து எங்க தோடுச்சுன்னா வந்து இப்போ இருக்கிற ஈரான், அதுக்கப்புறம் பெர்ஷியால இருந்து தோன்றி அதோட வேர்டு, அதுக்கப்புறம் அதோட ஃபுட்டும் வந்து பாத்தீங்கன்னா அங்கிருந்து தான் நம்மளோட கண்ட்ரிக்கு வந்து நம்மளோட இடத்துக்கு வந்து சேருது அந்த ஃபுட். உங்க லைஃப்ல வந்து பிரியாணின்ற வேர்டு வந்து எவ்வளவு இம்பார்ட்டண்டா இருக்கு? பிரியாணின்ற ஒரு ஃபுட் வந்து பிரியாணி வந்து சில பேர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிரியாணி தான் ஒரு உயிர் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு எமோஷனலா கலந்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பிரியாணின்ற உணவு வந்து உங்களுக்கு பிடிக்கும்ன்றத வந்து கீழே சொல்லுங்க. எந்த டைப்ல பிரியாணி பிடிக்கும்? சொன்னல டைப்பா பிரியாணி செய்வாங்க அப்படின்ட்டு.
ஸோ அந்த மாதிரி எந்த டிஃப்ரெண்ட்ல செஞ்சா உங்களுக்கு பிரியாணி பிடிக்கும், எந்த வெஜ் சிக்கனா மட்டனா அப்படின்றதும் சொல்லுங்க. வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ரூபாயில வந்து பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்ல நம்ம கூட ஒரு விளாக் நான் கூட ஒரு விளாக் பார்த்தேன். 65லேருந்து பார்த்தீங்கன்னா 2000 வரையும் பிரியாணியை வந்து ஒரு 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 யூடியூப் சேனல்ல வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து எத்தனை ருபீஸ்ல வந்து நீங்க பிரியாணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்றதையும் சொல்லுங்க. நாளைக்கு இன்னொரு கண்டென்ட்ல இன்னொரு வீடியோ பத்தி பார்க்கலாம்.